ஒரு பள்ளி மாணவர் தான், ரொம்ப சுட்டி, கொஞ்சம் முரடு. அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணும்னு ஆசை. ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது. பட்டு பட்டுன்னு கை நீட்டிடுவான். சொல்கிறது கேட்டு நடக்க மாட்டான். தனக்கு எல்லாமே தெரியும்னு இருப்பான். ஆனால் வாத்தியார்களை கவர்றதுல அவன் கெட்டிக்காரன். அவன் நினச்ச மாதிரி கிளாஸ் லீடரும் ஆயிட்டான். இவன் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்க மாட்டாங்களே, அதனால இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கல. இவன் என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மனவேதனையோட அப்பா கிட்ட நடக்கிறத சொல்லி அழுதான். அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாம் அழலாமாடான்னு சொன்னார். பிறகு உனக்கு ஒன்று சொல்கிறேன், மனசில் வச்சு நடந்துக்கோ, எல்லாம் சரியா போயிரும்னு ஒரு குரல் சொன்னார். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு அப்படின்னு சொன்னார். நம்ம எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சுற்றி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும். நாம் மற்றவங்க நலனை மதித்து அவர்களுக்கு கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மற்றவங்க நம்ம கருத்துக்கு மரியாதை கொடுத்து நடந்துப்பாங்க. இல்லாட்டி நாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அடுத்த நாள்ல இருந்து எல்லார்கிட்டையும் அன்பா அவங்கள புரிஞ்சு மதிச்சு நடந்தான். இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கேட்குறாங்க.